Listen children, next recent advancements in banking sector. வங்கித்துறையில் சமீபகால முன்னேற்ற நிலைகள் என்னென்ன முன்னேற்றங்கள் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தான் இ-பேங்கிங், செகண்ட் ஒன் ஆர்டிஜிஎஸ், என்இஎஃப்டி, நெக்ஸ்ட்டு ஏடிஎம், பேடிஎம், நெக்ஸ்ட்டு டெபிட் கார்டு அண்டு கிரெடிட் கார்டு, merger of banks and non-performing assets. These are the recent advancement in banking sector. First one, e-banking. இங்க e-banking அப்படிங்கிறதான் மின்னணு வங்கி முறை. Electronic payment system that enable customers of a bank or other financial institution to conduct a range of the financial transaction through the financial institution website. இங்க e-banking அப்படிங்கிறது நிகழ்நிலை வங்கி முறை, that is the online banking or internet banking ஆர் இ-பேங்கிங். நம்ம பல பெயர்களில் மின்னணு வங்கி முறையை குறிப்பிடுகிறோம். இங்கே இ-பேங்கிங்கில் ஒரு வங்கி அல்லது நிதி நிறுவனங்கள் வாடிக்கையாளர்கள் தங்களது பல்வேறு நிதி பரிவர்த்தனைகளை அவ்வங்கி அல்லது நிறுவனத்திற்கு நேரில் செல்லாமல் நம்ம இணையதளத்திலே நிகழ்த்துவதை தான் நாம் இ-பேங்கிங். Financial institution to conduct a range of financial transaction through the financial institution website. Online banking system typically connects to or be a part of the core banking system operated by a bank. இங்கே பிரான்ச் பேங்கிங் பாரம்பரியமான கிளை வங்கி முறை போல் இல்லாமல் இங்கே இ-பேங்கிங் கோர் பேங்கிங் மையப்படுத்தப்பட்ட வங்கிகளுக்குள் தன்னுடைய இணைப்பினை ஏற்படுத்தி பரிவர்த்தனை மற்றும் இதர வங்கி நடவடிக்கைகளை நடைமுறைப்படுத்துகிறது. Is in a contrast to branch banking, which was the traditional way customers accessed banking service. இன்றைய மெய்நிகர் வங்கி முறை வழக்கமான வங்கி முறையுடன் ஒப்பிடும் பொழுது பரிவர்த்தனைகளுக்கான செலவையும் நேரத்தையும் நமக்கு பெருமளவு குறைக்கப்படுகிறது. டுடே இங்கே விர்ச்சுவல் பேங்க்ஸ் ஆர் டைரக்ட் பேங்க்ஸ் have only an internet presence which enable them to lower cost than traditional brick and mortar banks. இங்கே விர்ச்சுவல் பேங்கிங் வழக்கமான வங்கி முறையுடன் ஒப்பிடும்போது பரிவர்த்தனைகளுக்கான செலவையும் நேரத்தையும் அதிக அளவுக்கு குறைக்கும். This method is known as e-banking. It is a recent advancement in banking sector.